ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி. மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கங்கா காவேரி கூடவே நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணி அங்கேயே தூங்கிடுவாங்க. காவேரி சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே அசந்து தூங்கிடுவாங்க. காலைல எழுந்து தான் வருவாங்க. வரும்போது ராகினி பார்த்துட்டு, உன் தங்கச்சியோட வாழ்க்கை என்னாகுமோன்னு நினச்சி தானே இங்கே வந்து படுத்து தூங்குற, விஜய் இல்லைன்னதும் இங்கே வந்துட்டு போறியா அப்படின்னு சொல்லி கங்காவை ராகினி வந்துட்டு கேட்பாங்க. கங்காவும் உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்து காவேரி வருவாங்க. காவேரி ஃபோனை மறந்து வச்சுட்டு போனதை பார்த்துட்டு, நான் ஏன் இப்படி மறந்தேன், ஃபோனை இப்படியே வச்சுட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லி எடுக்க வருவாங்க. எடுக்கும்போது ராகினி காஃபி குடிச்சிட்டே, ஃபோனை மறக்கிற அளவுக்கு உன்னோட குழப்பம் இருக்கா, அவ்வளோ குழப்பத்தில் நீ வந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ராகினி ரொம்பவே கலாய்க்கிற மாதிரி, ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி வந்து பேசுவாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கர கடுப்பாக காவேரியும் வந்துட்டு ராகினி கிட்டே பேசுவாங்க. உடனே ராகினி இருந்துக்கிட்டு இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி, இன்னும் விஜய் உனக்கு கிடைப்பாருன்னு நீ இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உனக்கு சண்டை போடணுன்னா உன் புருஷன்கிட்ட போய் பேசு, ஏதாவது சண்டை போடு, ஏன் என்கிட்டயே வர அப்படின்னு சொல்லி காவேரி ராகினி வந்துட்டு இன்னும் வெறுப்பேற்றுறதை பார்த்துட்டு ரொம்பவே அப்செட்டோட போயிடுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குமரன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுவாங்க. கங்காவும் காவேரி வீட்டிலேருந்து வரும்போது 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணுவாங்க. இப்போ தான் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கங்காவும் குமரன் கிட்டே கேட்பாங்க. குமரனும், நீயும் இப்போ தான் வரியா, காவேரி கூட இருந்தியா நைட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாங்க, அவள் தனியாக இருந்தால் அப்படியே அவள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு எப்படி தூங்குனே தெரில, டைம் போனதும் தெரியல, அப்படியே தூங்கி இப்போ தான் நான் எழுந்து வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயை பார்த்தீங்களா, விஜய்கிட்ட பேசுனீங்களா, என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கங்கா குமரன் கிட்டே கேட்பாங்க. குமரனும் அதுக்கு, நாம் பயந்தா மாதிரிலாம் எதுவுமே இல்லை, காவேரி மேலே விஜய் உயிரையே வச்சுருக்காரு, அவரை தேவையில்லாமல் நம்ம சந்தேகப்படுறது ரொம்பவே தப்பு, இப்படிலாம் நம்ம சந்தேகப்படுறோன்னு தெரிஞ்சாவே அவங்களுக்கு பயங்கரமாக வந்துட்டு சங்கடமாக இருக்கும், அதனால் இனிமேல் காவேரியை பற்றி கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி கங்கா கிட்டேயும் சொல்லுவாங்க. கங்காவோட அம்மா பாட்டி எல்லார்கிட்டையுமே வந்துட்டு குமரன் சொல்லுவாங்க, காவேரியோட வாழ்க்கையை நினச்சி நீங்கள் எந்த பயமும் வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நிம்மதியாக இருக்கும். நிவின் கூட காவேரியை பற்றி விஜய் பேசும்போது தோளில் வந்துட்டு தட்டி கொடுக்குறாரு, அந்த அளவுக்கு வந்துட்டு விஜய் காவேரி மேலே உயிரையே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிறீங்க, நிவின் ஹாஸ்பிட்டல் வந்தார் அவங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், போகும்போது தனியாக போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிவினையும் கூட்டிகிட்டு போனேன். நிவின் வந்துட்டு விஜய் காவேரியை பற்றி பேசினதை கேட்டதுமே வந்துட்டு மூஞ்செல்லாம் அப்படி இப்படி போச்சு. இருந்தாலும் கடைசியாக காவேரியும் விஜயும் எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு அவர் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி காவேரியோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கு, இப்போ நிவினும் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு குமரன் கங்கா கிட்ட சொல்லுவாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிடும்.